ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 6வது தசகம் 8வது ஸ்லோகம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்ரோணிஸ்தலம் ரிககணா பதயோர்நகாஸ்தே. ஸ்ரோணிஸ்தலம் ரிககணா பதயோர்நகாஸ்தே. हस्त्युष्ट्रसैन्दवमुखागमनं तु कालः. हस्त्युष्ट्रसैन्दवमुखागमनं तु कालः. विप्रादिवर्णभवनं वदनाब्जबाहुः. विप्रादिवर्णभवनं वदनाब्जबाहुः. चारूरुयुग्मचरणं करुणाम्बुधेते. चारूरुयुग्मचरणं करुणाम्बुधेते. श्रोणिस्थलं मृगगणा पदयोर्नकास्ते. हस्त्युष्ट्रसैन्दवमुखागमनं तु कालः. श्रोणिस्थलं मृगगणा पदयोर्नकास्ते. हस्त्युष्ट्रसैन्दवमुखागमनं तु कालः. विप्रादिवर्णभवनं वदनाब्जबाहुः. चारूरुयुग्मचरणं करुणाम्बुधेते. विप्रादिवर्णभवनं वदनाब्जबाहुः. चारूरुयुग्मचरणं करुणाम्बुधेते. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கருணாம்புதேதே அருட்கடலே. ஸ்ரோணிதலம் தங்களுடைய கீழ்முதுகு. மிருககணாகா மிருகங்களின் கூட்டம். பதையோர் நகாகா கால்களில் உள்ள நகங்கள். ஹஸ்தி உஷ்ட்ர சைந்தவ முகாகா யானை ஒட்டகம் குதிரை முதலியவர்களாகும். கமனம் து காலக தங்களுடைய நடை காலம். வதனாப்ஜ சாரு யுக்ம சரணம் அதாவது உங்களோட வதனாப்ஜ முகத்தாமரை, பாகு கைகள், சாரூரு யுக்ம அதாவது 2 அழகிய தொடைகள், சரணம் பாதங்கள். விப்ராதி வர்ண பவனம் 4 வர்ணங்களின் பிறப்பிடங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்ரோணிஸ்தலம் மிருககணா பதயோர்நகாஸ்தே. ஹஸ்த்யுஷ்ட்ரசைந்தவமுகாகமனம் து காலः. விப்ராதிவர்ணபவனம் வதனாப்ஜபாகுः. சாரூருயுக்மசரணம் கருணாம்புதேதே. கருணைக்கடலாகிய பகவானே, உன்னோட இடுப்பு பகுதி விலங்குகளோட கூட்டம், கால்களில் உள்ள நகங்கள், யானை ஒட்டகம் குதிரை முதலியவை, உன் நடை காலம், உன் தாமரை மலர் போன்ற முகமும் கைகளும் அழகிய 2 தொடைகளும் கால்களும் முறையே அந்தணன், அரசன், வணிகன், சூத்திரன் ஆகிய 4 வர்ணங்களோட பிறப்பிடங்கள் என்று கூறுகிறார்.